வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் குடிநீர் சுத்திகரிப்புக்கான மாத்திரைகளை வழங்கி சிறப்பு முகாம்களையும் பார்வையிட்டார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைமணி, முழு விவரம். நிச்சயமா கனிமொழி, அதாவது கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஏரல் பகுதி என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஏரல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக முடங்கியது. இதற்கிடையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் ஏரலில் கட்டப்பட்ட அணைக்கட்டு என்பது சேதமடைந்து பாலம் என்பது சேதமடைந்தது. இதன் காரணமாக போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று காலை தான் அதற்காக முதற்கட்டமாக ஏற்கனவே பழைய பாலமாக இருந்த பழைய பாலத்தினை தற்போது தற்காலிகமாக சீர் செய்து அந்த வழியாக போக்குவரத்தினை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாதவாறு தடுப்பதற்காக மருத்துவ முகாம்கள் என்பது இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அங்க பணியில் உள்ள மருத்துவர்களிடம் இது குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாதவாறு இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் அறிவுறுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.